வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனில் செஞ்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு குட்டி பட்டை 4 துண்டு சேர்த்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டோட வாசனை போகணும். அதுக்கப்புறமா பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ மட்டனை சேர்த்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. அதிலிருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கரண்டியை ஓரமாக வச்சிடணும். அப்போ தான் கறி நல்லா வேகும், எண்ணெய் விடும். கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் வேக வைக்கிறதுனால 200 ml தண்ணி தான் ஆட் பண்ணேன். சட்டியிலே வேக வேணும்னா இன்னும் நீங்கள் 200 ml அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டாச்சு. 3 விசிலுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா வற்ற விடணும். அதில் 3 விசில் அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நமக்கு அந்த தண்ணிலாம் வற்றி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மட்டன் ஃப்ரை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நான் போடுற எஃபர்ட்ஸ்க்கு ஒரு பலன் கிடைக்கும்.